ஓம் பராசக்தி. காரைக்குடியில் நான் வரிசையாக கோவில்களை பார்த்துட்டு வரும்போது, நாம் அடுத்ததாக என்ன கோவில் போகிறோம் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இது ஒரு அம்மன் கோவில்னா. ஓம் பராசக்தி. அப்படி நான் காரை விட்டு இறங்கினோன்னுமே எனக்கு ஏதோ ஒரு உணர்வு மனசில் தென்பட்டது. அந்த குளமே அப்படி ஒரு அழகு. அடுத்தது நான் கோவிலை நோக்கி பாருங்கள் அங்கே அந்த கோயிலுக்கு அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபம், மகா மண்டபம் அப்படி எல்லாமே ரொம்ப அழகூட்டும் விதமாக நிறைய சிற்பங்களுடன் பிரம்மாண்டமாக இருக்குது. கோவில் அந்த முனையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு அங்கே கொட்டுறாங்க. அது எதுக்குன்னா நம் உடலில் இருக்கிற வியாதிகள்லாம் நீங்கிறதுக்கு அதை வேண்டின்னு போட்டால் வியாதிகள் நீங்கிறது. இந்த கோவிலை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு சின்ன வரலாறு இருக்குது. இந்த கோவில் இருக்கிற ஊர் பெயர் வந்து நாட்டரசன் கோட்டை அப்படிங்கிறது ஊர் பெயர். இது பக்கத்தில் இருக்கிற ஊர்லேருந்து எல்லாருமே அந்த கிராமத்துலேருந்து வந்து தயிர் பால் எல்லாம் கொண்டு வந்து ஒரு மெயின் டவுனில் வந்து விற்பாங்க. அப்படி அவங்க வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு தடங்கள் வந்து அந்த பால் தயிர் கொட்டிடுறது. அடாடா, இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, தினம் அப்படி நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்து அங்கே இருக்கிற மன்னர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இதேமாரி தினம் தினம் நடக்கிறதுன்னு. அவர் அதை அப்படி கேட்குறாரு. சரி, நான் இதுக்கு என்னன்னு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவு வந்து அவர் தூங்க போகிறார். அப்படி அவர் தூங்க போகும்போது அன்று அவர் கனவில் அம்மன் தோன்றுகின்றார். அம்மன் தோன்றி பிரண்ட குளம் என்ற இடத்துல பலாமரத்துக்கு பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சைகையை சொல்கிறார் கனவில். உடனே மன்னன் தெய்வ பக்தியுடன் ஊர் மக்களை திரட்டி கொண்டு அந்த பிரண்ட குளம் பக்கத்தில் இருக்கிற பலாமரத்துக்கு வரார். வந்து ஒரு மக்களில் ஒருவரை வந்து கடப்பாறையால் தோண்ட சொல்கிறார். அந்த பக்தன் தோண்ட தடார் என்று என்ன ஆகுதுன்னா, அந்த கடப்பாறையோட முனை வந்து அது பக்தனோட கண்ணில் பட்டு ரத்தம் கொட்டுறது. உடனே பக்கத்தில் இருக்கிற 300 பக்தன் சொல்லலாம், மக்களில் ஒருவன் வந்து கடப்பாறையை வாங்கி நான் தோன்றேன் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் பக்தன் சொன்னான், இல்லை நான் ஆரம்பிச்சுட்டேன், நானே இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணில் ரத்தம் மடிந்தால் கூட அவன் மேற்கொண்டு அந்த இடத்த தோண்டினா அப்புறம் அம்மன் அப்படியே வெளியில் வரார். கண்ணுடைய நாயகி வெளியில் வரார். எல்லாரும் பிரமிச்சு போய் உணர்ச்சி பொங்க ஆத்தா ஆத்தா கண்ணாத்தான்னு அப்படியே எல்லாரும் முழங்குறாங்க. அந்த தெய்வ ஸ்வரூபம் வெளியே வருது. அதை எடுத்து அவங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதன் பிறகு அந்த தடங்கள் எல்லாம் அங்கே ஏற்படவில்லை. இப்போ நீங்கள் கோவிலோட வெளி அழகை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எப்பேற்பட்ட ஒரு மிராக்கள் நடந்து இங்கே அம்மன் சுயம்புவாக இருக்காருங்கிறத நீங்கள் கவனிங்க. இந்த கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு வரவங்க எல்லாருக்கும் கண்ணோய் இருந்ததுன்னா அது தீரறதுங்கிறது இங்கே ஒரு முக்கிய கோரிக்கையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, திருமண தடை நீங்குகின்றது, குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. இந்த கோவில் நான் உள்ளே போய் அந்த அம்மனோட அந்த அழகை பார்த்து வியந்து நின்னேன். அப்பா, என்ன ஒரு சக்தி, என்ன ஒரு அழகு, அப்படியே ஒரு தேஜஸ். நீங்கள் எல்லாருமே காரைக்குடி பக்கம் போனோன்னா தயவுசெய்து இந்த கோவிலுக்கு போங்க. நாட்டரசன் கோட்டை காரைக்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 42 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது. கண்ணுடைய நாயகி இல்லைன்னா கண்ணாத்தால்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோவிலோட குளத்தோட அழகை நீங்கள் பார்க்குறீங்க. ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி. இந்த கோவிலில் பிரகாரத்தில் இருக்கிற அந்த ஓவியங்களை தான் நீங்கள் பார்த்தீங்க. அதன் மூலம்தான் அந்த சரித்திரத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். இதை வழங்கியவர் நாவலாசிரியர் சித்ரா பாலசுப்ரமணியன். ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி. காரைக்குடியிலிருந்து 42வது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கண்ணுடைய நாயகி கண்ணாத்தாள் என்ற கோயிலை தான் நாம் இப்போ பார்த்தோம். ஓம் பராசக்தி. ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச். உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா பாலசுப்ரமணியன். ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி.